வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3இல் 36 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தி 3x அடுக்கு 3 மைனஸ் 4x² மைனஸ் 5xஐ 3x + 1ஆல் வகுத்து ஈவு மீதி காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதை கொண்டு வகுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்கணும். என்ன முறை பயன்படுத்தணும்? தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்த போகிறோம். பாருங்க, கொடுத்துருந்ததை நம்ம p of x எடுத்து எழுதிக்கிட்டோம். பாருங்க, 3x அடுக்கு 3 மைனஸ் 4x² மைனஸ் 5 எண்க என நம்மளா எடுத்திருக்கோம். இதுல பாருங்க, ஒரு உறுப்பை காணும். x அடுக்கு 3 இருக்கு, x² இருக்கு. x உறுப்பு இல்லைன்னா உள்ள சேர்த்துக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டான ஆன்சர் கொண்டு வர முடியும். x உறுப்பு இல்லை, 0x சேர்த்துக்கிட்டோம். இந்த மைனஸ் 5 அப்படியே எழுதியாச்சு. சரியா? இப்ப பாருங்க, x அடுக்கு 3 x², x மாறிலி உறுப்பு கரெக்டா இருக்கு. இப்ப கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதுங்க. x அடுக்கு 3ஓட கெழு 3, x² கெழு மைனஸ் 4, எக்ஸோட கெழு 0, மாறிலி உறுப்பு மைனஸ் 5. இப்ப பாருங்க, இந்த வகுத்தி இருக்கு இல்லையா, 3x + 1 அது 0க்கு சமப்படுத்திட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். அப்போ 3x = +1, இங்க வந்தா -1 மாறும். x = -1, இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். அப்போ எதை கொண்டு வகுக்கணும்? நம்ம -1/3 கொண்டு வகுக்க போறோம். இந்த தொகுமுறை வகுத்தல முதல்ல 0 தான் போடணும். சரியா? இது ரெண்டையும் என்ன செய்ய போறோம்? கூட்டி எழுத போறோம். 3ஐயும் 0வையும் கூட்டினா 3 தான். இது ரெண்டையும் பெருக்கி இங்க உள்ள எழுதணும். எதை பெருக்க போறோம்? -1/3ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க, 3 3 கேன்சல் ஆயிரும். என்ன மட்டும் வரும்? -1 மட்டும் வரும். எங்க எழுதணும்? இங்க எழுதணும், -1. சரியா? இது ரெண்டையும் சுருக்கி எழுதணும், கூட்டணும். பாருங்க, ரெண்டும் ஒரே குறி, கூட்டுவோம். 1 4 கூட்டினா 5. என்ன இருக்கு? மைனஸ் இருக்கிறதுனால -5. இப்ப பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எதை பெருக்கணும்? -1/3ஐயும் -5ஐயும் பெருக்கணும். -5 என்ன அர்த்தம் அப்படின்னா -5/1ன்னு அர்த்தம். பெருக்குங்க. மைனஸையும் பெருக்கினா பிளஸ் 1 5, 3ன்னா 3. அப்ப என்ன வருது? 5/3. இது ரெண்டையும் பெருக்குனா 5/3 அதை உள்ள எழுதணும். சரியா? இந்த இடத்துல 5/3. இப்ப இது ரெண்டையும் கூட்ட போறோம். 0வையும் 5/3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 5/3 தான் வரும். சரியா? இப்ப பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கி இங்க உள்ள எழுதணும். எழுதலாமா? இந்த இடத்துல பெருக்கிறோம் பாருங்க. எதை பெருக்கணும்? -1/3ஐயும் 5/3ஐயும் பெருக்க போறோம். பெருக்குங்க. என்ன வரும்? பிளஸையும் மைனஸ் பண்ணா -1 5. இந்த இடத்துல 3 9. என்ன வந்திருக்கு? -5/9. இப்ப பாருங்க, இது ரெண்டையும் கூட்டி எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மீதி கிடைச்சிரும். கூட்டி எழுதலாமா? இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. என்ன செய்ய போறோம்? -5 -5/9. -5னா என்ன அர்த்தம்? -5/1 அர்த்தம். குறுக்கு பெருக்கல் எடுங்க. பகுதியை பெருங்க. 9 9. குறுக்க பெருங்க. 5 9 45. என்ன 45? -45. 5 5. என்ன 5? -5 ஈக்குவல் பாருங்க, -45 -5 ஒரே குறி, கூட்டினா என்ன வரும்? 50. என்ன 50? -50/9. அப்ப இங்க என்ன வரும்? -50/9. இதான் மீதி. சரியா? ஈவு எழுதிடலாமா? therefore ஈவு = பாருங்க, இங்க என்ன இருக்கு? அடுக்கு 3ல ஆரம்பிச்சிருக்கா? நம்ம எதை கொண்டு வகுத்திருக்கோம்? அடுக்கு 1 இருக்கிறத கொண்டு வகுத்திருக்கோம். அப்ப அடுக்கு 1 குறைஞ்சு வரும். சரியா? இங்க 3 இருக்கா? அதனால 3x அடுக்கு 2 மைனஸ் 5 இருக்கா? 5x. கடைசியில மாறிலி உறுப்பு 5/3. இதான் என்னது? ஈவு. மீதி எடுத்து எழுதிடுவோமா? மீதி என்னன்னா இந்த கடைசியில இருக்கு இல்லையா, -50/9. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் இது பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம வகுத்தி இருக்கு இல்லையா, வகுத்தில எக்ஸோட கெழு 3 இருக்கு. அப்ப 3 கொண்டு வகுத்தரணும். எதை? ஈவை 3 கொண்டு வகுக்கணும். இங்க எக்ஸோட கெழு 1 இருந்தா பிரச்சனை இல்லை. 2 இருந்துச்சுன்னா 2 கொண்டு வகுக்கணும். 5 இருந்தா 5 கொண்டு வகுக்கணும். இங்க என்ன இருக்கு? எக்ஸோட கெழு 3 இருக்கா? அப்ப 3 கொண்டு வகுக்கணும். எதை? ஈவை. அப்ப பாருங்க, ஈவு என்ன செஞ்சிருக்கணும்? இத நம்ம ஃபுல்லா 3 கொண்டு வகுத்திருக்கணும். வகுத்துலாமா? பாருங்க, 3x²/3 மைனஸ் 5x/3 பிளஸ் 5/3. நம்ம இன்னொரு 3 கொண்டு வகுக்கிறோம். வகுக்கிறதுனால அது எங்க தான் வரும்? பகுதியில தான் வரும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, முதல் உறுப்பை 3 கொண்டு வகுத்துட்டோம், 2வது உறுப்பை 3 கொண்டு வகுத்துட்டோம், 3வது உறுப்பு 5/3. நம்ம திரும்பி 3 கொண்டு வகுக்கிறோம். அது எங்க வரணும்? பகுதியில தான் வரணும். இப்ப பாருங்க, இந்த 3 கேன்சல் ஆயிரும்.
மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/3 இன்டூ எக்ஸ், 5/3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5/9. சரியா? இதான் என்னது நமக்கு தேவையான இதை நீங்க அடிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்க 3x² கொண்டு வகுத்துட்டோம், மைனஸ் 5x 3 கொண்டு வகுத்துட்டோம், 5/3 3 கொண்டு வகுத்துட்டோம். சரியா? இதான் என்னது நமக்கு தேவையான ஈவு, இது மீதி. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.